ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க ரவிந்த். எல்லாரும் iQoo 10 சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இன்னும் 9 சீரிஸே கம்ப்ளீட் பண்ணல. iQoo 9 சீரிஸ்ல இருந்து புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் iQoo 9T அப்படின்ற நேம்ல நாங்கள் எடுத்துட்டு வர போறோம் அப்படின்றத அஃபிஷியலாக iQoo இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக டெடிகேட்டட் பேஜ் அமேசான்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது போக ட்விட்டர்லயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இந்த iQoo 9T அப்படின்ற நேம்ல அவங்க புதுசாக எடுத்துட்டு வர போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த iQoo 9T ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறதுக்கான மிக முக்கியமான காரணம், அமேசானில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான அஃபிஷியல் பேஜ் அவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் டெக் பர்னர் யூடியூப் சேனலில் ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அன்பாக்ஸே பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை அஃபிஷியலாக அவங்க ரிவீலே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஜூலை 20th இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீக்கே இந்தியாவிலும் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்படுது. பட் லான்ச் பத்தி எல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய லீக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கிளிக்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய விஷயம், இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா யூடியூப்ல அன்பாக்சிங் வீடியோவும் வந்துருச்சு. அண்ட் அஃபிஷியலா அவங்க அமேசான் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்லயும் இந்த ஸ்மார்ட் போனுடைய லுக் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த BMW மோட்டோ ஸ்போர்ட்ஸோட அந்த கொலாப் பண்ணி ஒரு டிசைன் கொண்டு வருவாங்களே, அந்த ஒரு டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வர போறாங்க. ஒயிட் கலர் பேக் பேனல்ல மேல இருக்கக்கூடிய அந்த கேமரா செக்மெண்ட் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல கொடுத்துட்டு மற்றபடி கீழே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேனல்ல அந்த 3 கலருக்கான லைனிங் அதெல்லாம் யூஷுவலா இருக்கிற மாதிரி அந்த மோட்டோ ஸ்போர்ட்ஸ் BMW மோட்டோ ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த ஒரு டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னொரு கலர் வேரியன்ட் பிளாக் கலருக்கான வேரியன்ட்டும் இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இப்படி தான் இந்த iQoo 9T ஸ்மார்ட் போனுடைய டிசைன் அப்படின்றது இருக்க போகுது. மற்றபடி இந்த டிசைனுக்கு அடுத்தபடியா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நமக்கு ஓரளவுக்கு ரிவீல் ஆயிருக்கு. அதுலயும் இந்த ஸ்மார்ட் போனுக்காக அவங்க ஷேர் பண்ணிருக்கக்கூடிய அந்த இமேஜ்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த 3 கேமரால பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இருக்க போகுது. இதுல சாம்சங் உடைய GN5 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் தான் யூஸ் பண்ண போறாங்க. இது போக சப்போர்ட்டிவ்க்கு இன்னும் 2 கேமரா இருக்க போகுது. பட் அந்த 2 கேமரா என்ன அப்படின்றது இன்னும் அஃபிஷியலா நமக்கு தெரியல. மோஸ்ட்லி 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் எக்ஸாக்டா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. அண்ட் அதோட இதுல 20x ஜூமிங்கான சப்போர்ட்டும் இருக்கும் அப்படின்றத அஃபிஷியலா இந்த இமேஜ்ல அவங்க கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. அது போக இதுல Vivo உடைய V1+ சிப் அப்படின்ற இந்த ஒரு டெடிகேட்டட் இமேஜ் ப்ராசஸிங் சிப்பும் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமராவுக்காக நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதையுமே அஃபிஷியலா இந்த டிசைன்லயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கேமரா மாடலுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னா V1+ சிப் அப்படின்றத அவங்க மென்ஷனும் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இந்த சிப் இந்த ஸ்மார்ட் போன்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ்க்காக இருக்க போகுது. அண்ட் இந்த V1+ சிப் பொறுத்த வரைக்கும் Vivo உடைய Vivo X80ல கூட அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப் தான் இந்த V1+ சிப் அப்படின்ற சிப். இது ஒரு டெடிகேட்டடா இமேஜ் ப்ராசஸிங்காக அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப். அண்ட் இதை யூஸ் பண்றதன் மூலமா இந்த ஸ்மார்ட் போன்ல 16% பெட்டர் பிரைட்னஸ் இதனுடைய ப்ராசஸரை வந்து இன்டேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக 12% ஒயிட் பேலன்ஸ் அக்யூரன்சி இருக்கும். அண்ட் 8.3% பெட்டர் கலர் அக்யூரசி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதனால ஒரு பெட்டரான இமேஜ் அவுட்புட் கொடுக்க முடியும். மெயினாக நைட் டைம் போட்டோ அண்ட் வீடியோஸ் எல்லாம் இன்னும் பெட்டராக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. அந்த வகையில் iQoo எப்பவுமே அவங்களுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த iQoo 9T பொறுத்த வரைக்கும் கேமரா சென்ட்ரிக்காகவும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வரோம் அப்படின்றத சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த V1+ சிப் டெடிகேட்டடா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் கேமரா சென்ட்ரிக்காவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல நம்ம கேமிங்கும் கண்டிப்பா எதிர்பார்ப்போம். ஏன்னா iQoo அப்படின்னாலே ரீசெண்ட் டேஸா அவங்க BGM ஓடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி கொலாப்லாம் பண்ணி நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா கேமிங் பெர்ஃபார்மன்ஸும் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில் இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon உடைய லேட்டஸ்டான ஒரு பவர்ஃபுல் சிப்செட்டான Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் அதோட இதுல இந்த கேமிங் உடைய விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் பெட்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக MEMC அப்படின்ற இந்த ஒரு மோஷன் எஸ்டிமேஷன் அண்ட் மோஷன் காம்பன்சேஷன் அப்படின்ற இந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஒரு டெக்னாலஜியும் இதுல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளே ஃப்ரேம் ரேட்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலா ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோ நமக்கு ஒரு 60 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு பட்சத்தில் அது 120 ஹெர்ட்ஸ்ல ரன் ஆனா எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்னிங்கா நமக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு டிஸ்பிளேல அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்.
கொடுக்கும். அதுதான் இந்த டெக்னாலஜி அப்படின்றது. ஸோ இதனால இன்னும் பெட்டரான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளேல எடுத்துக்க முடியும். ஏன்னா கேம் விளையாடும் போதெல்லாம் இன்னும் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி OnePlus 8 Pro எல்லாம் யூஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி தான். ஸோ அந்த டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் நமக்கு யூஸ் பண்ண போறாங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேவா 120 ஹெர்ட்ஸ்க்கான E5 AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்க போகுது. அது போக 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்க போகுது. பேட்டரி கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 4500 இல்லனா 4700 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் பேட்டரி கெபாசிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்க போகுது. இது போக மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் as usual இது ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனா வருது அப்படின்றதுனால அந்த ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரியே LPDDR5 கான RAM type, UFS 3.1 கான ஸ்டோரேஜ், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ் கான டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் காமனா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி பிரைசிங் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் 40000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ 40000 ரூபா பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வருதா இல்லை அதை விட அதிகமாக கம்மியாக அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்பெசிஃபிகேஷன் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த iQoo 90 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வருது அப்படின்ற பட்சத்தில் என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய விருப்பத்தை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் மோஸ்ட்லி இந்த மாதத்துடைய எண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஃபிஷியலாக எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களே சொல்லட்டும். பட் ஸ்பெசிஃபிகேஷன் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நாம சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த iQoo 90 என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த iQoo 90 பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.